2025ஆம் ஆண்டு தான் நம்ம பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பட்டிருந்தோம். 2026 ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா? வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் நிலம் பொருள் வாங்கலாம், திருமணம் கைகூடும். என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் சொல் வாக்குக்கு ஒரு மரியாதை உண்டு. நம்ம சொன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நேரம் தான் இது. அன்பார்ந்த எங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, இதுதான் தலைப்பு. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சி காமகோடி பீடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் டிவோடினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு வருகின்ற புத்தாண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் பார்க்கிறோம். அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா எந்த ஒரு வருடமும் இல்லாத வகையில் 4 பயிற்சிகள் நடந்திருக்கு. சனி பயிற்சி நடந்திருக்கு, குரு பயிற்சி நடந்திருக்கு, ராகுகேது பயிற்சி நடந்திருக்கு. இப்போ அதையெல்லாம் வைத்து அந்த பயிற்சிகள் மூலமாக என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது, இந்த 2025ஆம் ஆண்டு தான் நம்ம பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பட்டிருந்தோம். 2026 ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா அப்படிங்கிற பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு பல பேர், பல ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் எதிர்பார்ப்போடு கொண்டிருக்கும். அப்போது நம்ம இந்த ராசிகளாக பார்க்கிறத விட நட்சத்திர வாயிலாக, ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம். இந்த தசையில் பிறப்பா அப்படிங்கிறது கணக்கு உண்டு. அந்த தசா புத்தி தான் பேசுது. அப்போ அந்த தசாநாதன் அப்படிங்கிறவன் இங்கே எந்த இடத்துல இருக்கான், இந்த 2026க்கு அவன் சாதகமாக இருக்கானா? ராசிநாதன், மேஷராசினா அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார், இவன் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் அதிபதி இருப்பார். இதெல்லாம் மெயினாக பார்க்கணும். பொதுவாக பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தசாநாதனும் ராசிநாதனும் எங்கே இருக்கிறார்களோ அதை வைத்து பலன்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. இது முழுக்க 100% அவரவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நன்மையை தரும். அப்படி பார்க்கும் பொழுது தான் 27 நட்சத்திரமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன தசாநாதன் இருக்கான், இந்த தசாநாதனுடைய இப்போ எங்கே இருக்கா, அவனை யார் பார்க்குறா, ராசிநாதன் யார், இதெல்லாம் வச்சு தான் நாம் பலன்களை சொல்கிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது பொதுவாக சனி திசையில் பிறக்கிறீங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். மீன ராசி, ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். சனியும் குருவும் சேர்க்கை மிகச் சிறப்பு. இருந்தாலும் இந்த மீனராசி நேயர்கள் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, சனி பகவான் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நன்மை, ஆனால் மீன ராசிக்கு நன்மை இல்லை. சனி பகவான் ராசியிலே கொண்டிருக்கார், ஜென்ம சனி தலைமையில கொண்டிருக்கார், பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுப்பார். ராகு 12ல் மறைகிறார், குரு பகவானும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் இருக்கார். அப்போது ஒரு சில கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் நன்மை தராத ஒரு காரணத்தினால சொந்த ஜாதகம் அவசியம் மீனராசி நேயர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்க்கணும். அப்போது சனி உங்களுக்கு அதிபதி அப்படிங்கும் பொழுது, குருவும் அதிபதிங்கும் பொழுது நன்மை. வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் நிலம் பொருள் வாங்கலாம், திருமணம் கைகூடும், அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. ஹெர்பல்ஸ், மூலிகைகள், சித்தா, ஆயுர்வேதா சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆபரண தொழில் பண்ணுறவங்க, ஆடை ஆபரணம், நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள், துணியை உருவாக்குபவர்கள், பருத்தி, இந்த மாதிரி அவர் தான் நூல் வரும், அந்த மாதிரி துறையில் இருக்கிறவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், அப்பேரல்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை. பேச்சால் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் சொல் வாக்குக்கு ஒரு மரியாதை உண்டு. நம்ம சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிற நேரம் தான் இது. வாக்குஸ்தானம் சிறப்பு. அப்போது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையலாம். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல், பயிற்சி நிறுவனங்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள், இதில் எல்லாம் இந்த இடங்களை வைத்து நடத்துபவர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், படிப்பவர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரமானது அனைவருக்குமே நன்மை. அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படுது.
பொருளாதார வல்லுநர்கள், அரசியல் ஆலோசகர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவங்களுக்கு நன்மை. தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும். அதே மாதிரியே வாகன பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும். சில பேருக்கு திடீர்னு பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அவர்கள் மூலமாக புதுவித தொடர்புகள், உத்தியோக உயர்வு, வியாபாரத்தில் ஷேர் மார்க்கெட்டிங், கூட்டுத் தொழில், இதெல்லாம் லாபத்தை ஏற்படுத்தும். பொதுவாக மீனராசி அப்படின்னு பார்த்தால், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னு பார்த்தால் நன்மைகள் அதிகரிக்குது. இந்த 2026 மிகச் சிறப்பு தான். கீழே போக மாட்டேங்க, மேலே தான் வருவீங்க. இருந்தாலும் ஒரு தடவை ஜாதகத்தை பார்க்கணும். மீனராசிக்கும் பொழுது 100க்கு ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் மற்றும் அனைவருக்குமே ஒரு 85% பொதுவாக எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், மஞ்சள். அனுகூலமான திசை வடக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். நாம் இதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்படிலாம் தான் இந்த புத்தாண்டு பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கு சரியில்லை, இவங்க இந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும், அவரவர்கள் அந்த சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் பலவிதமான ஒரு நீங்களே பார்த்துருங்கன்னா புரிஞ்சிருக்கும். பலவிதமான நுண்ணறிவோடு உள்ள நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். அதுவும் போக இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதில் மாற்றங்களை தரக்கூடியது அப்படிங்கிறது அவரவர்களுடைய சொந்த ஜாதகம். சொந்த ஜாதகத்தில் இந்த 9 கிரகங்களும் வலுப்பெற்று இருக்குது, நல்ல இடங்கள் இருக்குது, நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் அது மேலே படுது, நல்ல தசா புத்தி நடக்குது இப்போது அப்படிங்கிறதெல்லாம் சொந்த ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான பலன்கள். இந்த ராசியில் பிறந்திருந்தால் இந்த ஒன்றும் வேண்டாம், நான் கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கங்க. நான் மட்டுமா கிருத்திகை நட்சத்திரம்? உலகத்தில் பல கோடி பேர் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான். இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பலன்கள் தான் நாம் பார்க்குறோம். இப்போ பொதுவாக கிடைக்கிற சாப்பாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நாம் மட்டும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம வயிறு ரொம்பன்னா நம்ம சாப்பிட்ணும், நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், வயிறு ஃபுல்லாகணும், அப்போ தான் நிறுத்துகிறோம். அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் ஒரு தொன்னை பிரசாதம் கொடுப்பா, வயிறு நிறையாது. எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அதனால் ஒரு தொன்னை தான் கிடைக்கும். இதே ஹோட்டலுக்கு போனோம்னா வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்றோம், வீட்டில் வயிறு ரொம்ப சாப்பிட்றோம். அந்த மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக சாட்டிஸ்ஃபைடாக நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இதுவும் கை கொடுக்கும், கூட நம்ம சொந்த ஜாதகத்தையும் எடுத்துக்கணும். அப்படி எல்லாத்தையும் கலந்து பார்க்கும் பொழுது தான் 100க்கு 100% இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நமது நேயர்கள் இந்த பதிவையும் பார்த்து சொந்த ஜாதகத்திலையும் ஏதாவது கஷ்டங்கள், ஒரு சந்தேகங்கள் இருப்பின் தாராளமாக என்னுடைய அலைபேசி நம்பரை சொல்கிறேன். 9865098370 9865098370. இதில் ஸ்க்ராலிங்லேயும் போடுவாங்க. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை விரிவாக தெளிவாக பார்த்து பயன்பெற்று இந்த 2026 சந்தோஷமாக கொண்டாட பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.